இன்றைய பொழுதில் உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் வணக்கம். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை நடத்தக்கூடிய மேன்மைமிகு சிறுவாணி இலக்கிய திருவிழாவில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் உள்ள மாவட்ட நூலக அலுவலர்களே, நூலகர்களே, சக எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தட்டிடுங்க தட்டிடுங்க. பல நேரங்களில் எதுக்கு கைதட்டுறோன்னு தெரியாது, நாங்களும் எதுக்கு கைதட்டல் வாங்குறோன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு இணைப்பாக இருக்கும். ஒரு 3 விதமான கேள்விகளோடு இந்த உரையை துவங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நூலகர்கள் உட்படவே நான் அதை கேட்குறேன். யாரெல்லாம் ஓரளவுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் உண்டு? கை உயர்த்தலாம். ஓரளவுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் மகிழ்ச்சி. மாணவர்களில் யாரெல்லாம் கல்லூரியில் நூலகத்தில் உறுப்பினர்களாக இருக்கீங்க, நூலகத்தை தொடர்ந்து நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறவங்க? நல்ல வேலை, ஏமாத்தலை. 2 பசங்க தான் கை தூக்குறீங்க. பாராட்டுகள் தம்பி. மாணவர்களில் யாரெல்லாம் பொது நூலகத்துறையை, பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய பொது நூலகத்துறையை, எப்படி இருந்தாலும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஒரு நூலகம் இருக்கும், அரசு கிளை நூலகம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அந்த நூலகத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன், நான் புத்தகம் எடுத்து வாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கை உயர்த்தலாம். 2 பேர், ஒரு 3 மாணவிகள், 5 பேர். பாராட்டுகள். இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதை தாண்டி ஒரு கணத்திற்கு உங்களுடைய சிந்தனையை நான் அப்படியே உரைய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முரணான தகவலோடு, ஒரு முரணான உண்மையோடு உங்களுடைய சிந்தனையை ஃப்ரீஸ் பண்ணும், உரைய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கணத்தில் நீங்கள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிந்தனைக்கு நீங்கள் பெரும்பாலும் காரணமாக இல்லை. இந்த கணத்தில் நான் சிந்திக்கிறதுக்கு, நான் யோசிக்கிறதுக்கு நான் காரணமா இல்லையானா ஆமா. இந்த கணத்தில் நீங்க என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தீங்க, அந்த சிந்தனை அந்த இடத்தில் இடைப்பட்டது, அப்படியே நிறுத்தப்பட்டது, அப்படியே உறைந்தது. அந்த கணத்திலிருந்து வேற என்னவோ தோண ஆரம்பிச்சது. அது நான் பேசியது குறித்தாக இருக்கலாம், பக்கத்தில் அந்த பொண்ணுகிட்ட காதை கடிக்கிறதா இருக்கலாம், அல்லது பின்னாடி அந்த கையை தூக்கி 2 பேர் பேசிட்டு இருக்கிறதா இருக்கலாம். எதுல இருந்தோ ஒரு சிந்தனை வேற கிளைபரப்பி போயிட்டே இருக்கும். ஆக ஒரு ஆழமான உண்மை, ஒரு முரண்பாடான உண்மை, மனிதர்கள் சிந்திப்பது மிக பெரும்பான்மையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது இல்லை. நான் தான் சிந்திக்கிறேன், ஆனால் அதை நான் கட்டுப்படுத்துறது இல்லை. பல நேரங்களில் என்னுடைய சிந்தனையை நான் கையாள முடிவதும் இல்லை. அப்ப இந்த சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்தனைக்கு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சொல், சில இடங்கள்ல இந்த பொருள் புரியணுங்கிறதுக்காக சொல்லக்கூடியது திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். திங்கிங் என்பது சிந்தனை. இந்த சிந்தனை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணங்களில் இருந்து வருது. என்ன சார் உருட்டுறீங்க? எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஒன்றல்ல. அதுக்கு நான் ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன். எண்ணங்கள் என்பது தாட்ஸ், சிந்தனை என்பது திங்கிங். அப்ப எண்ணங்கள் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையான எண்ணங்கள், ஆடிபிளா இருக்கா? கேக்குதா? ஓகே. பெரும்பான்மையான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ மெல்ல மெல்ல சேகரித்து, உங்களுடைய ஆழ்மனதினுடைய நினைவடுக்குகளில் சேகரித்து சேமிக்கப்பட்டிருந்த விஷயங்கள் இருந்து எண்ணங்கள் உருவாகின்றது. இன்னும் உளவியல் ரீதியா போனோம்னா, நீங்க அம்மாவோட கருவுல இருந்த காலத்தில் அம்மா செய்த சில செயல்கள், அம்மா எண்ணிய சில விஷயங்கள், அம்மா சிந்தித்த சில விஷயங்கள் உங்களுடைய மூளையினுடைய நினைவடுக்குகளில் பதிந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க.
அதை தாண்டி நான் இன்னும் நெருக்கமாக அறிவியல் பூர்வமாக உணர்வது, சிறுபிள்ளை பிராயத்திலிருந்து நீங்கள் சந்தித்த பெரும்பான்மையானவை உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்து எண்ணங்களாக மாற தயாரா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, 8 வயது வரைக்கும் ஒரு பிள்ளை எதையெல்லாம் ஆழமாக பார்க்கிறதோ, எதையெல்லாம் அதிர்ச்சியாக கேட்கிறதோ, அவை அனைத்தும் ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். 8 வயதிலிருந்து 13 வயது வரைக்கும் இந்த 13 பருவத்திற்குள் வரக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரும்பான்மையை இவர்களுடைய மனதிற்குள் பதிய ஆரம்பிக்கும். 13 வயதிற்கு பிறகு இருக்கக்கூடிய 15 வயது முழுக்க எதை ஒன்றை நீங்கள் மீண்டும் 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 செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய ஆழ்மனதில் பதிய ஆரம்பிக்கும். இவை எல்லாம் அப்படி சேகரிச்சிருக்கோம், உங்களுக்கே தெரியாது உங்களுடைய ஆழ்மனதில் எவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கோன்னு தெரியாது. அவ்வளோ கிடக்கும், அவ்வளோ கிடக்கும், நீங்க கணக்கே போட முடியாது. ஒரு கம்ப்யூட்டர்ல 1 TB ஹார்ட் டிஸ்க்ல சேமிக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி கூட சப்கான்சியஸ் சொல்லக்கூடிய ஆழ்மனதின் நினைவடுக்குகளில் அவ்வளவு அவ்வளவு விஷயங்கள் சேகரமாயிட்டே இருக்கும். அது எப்பப்பெல்லாம் வெளியில வரனா, சில நாள் ராத்திரியில் ஒரு கனவு கண்டிருப்போம், அந்த கனவுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது, வியர்டா பார்ப்போம். நான் இப்படியான ஒரு விஷயத்துக்கு போகவே இல்லையே, இப்படி எனக்கு ஒரு கனவு வந்தது. அது வேற ஏதோடு பிணைப்போடு பிணையப்பட்டு மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். இப்படி ஆள் மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அன்றாடம் நீங்கள் கடக்கக்கூடிய எல்லா தருணங்களிலும் ஒரு ட்ரிகர்னு சொல்லக்கூடிய ஒரு தூண்டுதல், ஏதாவது ஒரு சின்ன தூண்டுதல் வந்துருச்சுன்னா உங்களை அறிந்தோ அறியாமலோ ஆள் மனதுக்குள்ள இருந்து மேல் எழும்பி வரும். தட்ஸ் கால்ட் as தாட்ஸ். அதைத்தான் எண்ணங்கள் என்று சொல்கிறோம். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் எண்ணமாக தோன்றும் பொழுது மிக பெரும்பான்மையாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. அப்படி தோன்றிய எண்ணங்களை நீங்க எப்படி ப்ராசஸ் பண்றீங்க, அந்த எண்ணங்களை என்ன செய்யறீங்கிறதா சிந்தனை. நீ எளிமையா சொல்றேன், உங்கள் ஆழ் மனதிற்குள் கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஏதோ ஒன்று சுட்டும் பொழுது, ஏதோ ஒன்று தொடும் பொழுது, ஏதோ ஒன்று மீட்டு எடுக்கும் பொழுது, ஏதோ ஒன்று சுண்டி இழுக்கும் பொழுது ஒரு எண்ணமாக வரும். எண்ணம் விதை என்றால் சிந்தனை செடி. அந்த விதைகளுக்கான மூலம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டிருப்போம். அதை எல்லாத்தையும் கையாள முடியுமா, நீக்க முடியுமா? பெரும் பிரயத்தனம் எடுத்து பயிற்சி செய்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கையாள முடியும். அதுக்கு இன்னும் வயது கூட போகணும். ஒரு 40-50 வயதுகளில் எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, எண்ணங்களை அடையாளப்படுத்தக்கூடிய, எண்ணங்களை வகை பிரிக்கக்கூடிய வகை மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த வயசில் வருமானா வராது. அப்போ இந்த வயசில் என் ஆள் மனசுக்குள்ள ஒரு 17-18 வயசுல இருக்கேன், 20 வயசுக்குள்ள இருக்கேன், ஆள் மனசுக்குள்ள ஏதேதோ சேகரமாக இருக்கு. அதெல்லாம் எதன் காரணமாகவோ எண்ணமாக மேலே வருது. அந்த எண்ணம் எப்போ வேணாலும் வரலாம். இப்போ திடீர்னு யாராவது இப்போ கடந்து போகிறாங்க, அவங்க தலையில் மல்லிகைப்பூ சூடி இருக்காங்க, அந்த வாசம் அடிச்சது அப்படின்னா இந்த வாசம் தொடர்பாக என்ன உங்கள் நினைவில் இருக்கோ அது சார்ந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். திடீர்னு அங்கேருந்து வேகமாக காத்தடிச்சுது, அங்கே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, ஒரு பேருந்து வருது, அதோட ஹார்ன் சவுண்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது. இப்படியான ஏதாவது ஒரு தூண்டுதல் வரும் பொழுது ஆழ் மனதில் கிடக்கக்கூடிய விஷயத்தில் இருந்து தொடர்பு படுத்தி அது சார்ந்த ஏதோ ஒன்று எண்ணமாக வெளியில வரும். அந்த எண்ணத்தை தொடர்ந்து எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிறதா சிந்தனை. அப்ப எண்ணம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்ல. சிந்தனைகள் குறித்து விழிப்புணர்வு வரும் பொழுது, சிந்தனைகளை மெல்ல கையாள பழகும் பொழுது மெல்ல மெல்ல வாழ்க்கை வசப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் பெரும்பான்மையாக செயல்களாக மாறும். நினைவெடுக்கல என் கட்டுப்பாட்டில் இல்லாம பதிஞ்சிருச்சு. எண்ணங்களை தோன்றதும் என் கட்டுப்பாட்டில் இல்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கலாம், திடீர்னு ஒரு ஃபேன் அருந்து விழலாம், திடீர்னு இந்த மின்சாரம் அணைக்கப்படலாம், திடீர்னு இந்த மைக் துண்டிக்கப்படலாம், நான் பேசாமல் இருக்கலாம், ஒருவேளை நான் மயக்கம் போட்டு கூட விலகலாம். இது எதை பார்த்தாலும் ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணத்திற்கான புறக்காரணிகள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த எண்ணம் வந்ததுக்கு பிறகு நான் எப்படி சிந்திக்கிறேன், இந்த எண்ணம் வந்ததற்கு பிறகு நான் எப்படி சிந்திக்கிறேன், அந்த சிந்தனைகளுடைய அடுத்த கட்டம் தான் உங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் தான் வாழ்க்கையாக இருக்கும். அப்ப இந்த எண்ணங்களை கையாளக்கூடியதுல நான் ரொம்ப ஆழமா நம்புறது, என்னுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கையில நான் பலமுறை பரீட்சித்து பார்த்த விஷயம், பல நேரங்களில் அது அனுபவப்பட்ட விஷயம்.
எண்ணங்களை ஓரளவுக்கு சீர்படுத்துவதற்கு இலக்கியம் மிகப்பெரிய துணையாக இருக்கும். இது இல்லாம நிறைய காரணிகள் இருக்கு. இலக்கியம் இல்லாம வேற வேற அனுபவங்கள், வேற வேற விஷயங்கள் இருக்கும். ஆனா இலக்கியம் என்பது வெகு எளிதான ஒரு வழிவகையாக இருக்கும். இது எப்படி அனுபவப்பட்டேன்னா, நீங்க இன்னைக்கு ஒரு 20 வயசுல 2026ல் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மாணவிகள்ல எவ்வளவு பேர் பொது நூலகத்துறையை பயன்படுத்துறீங்கன்னா வெறும் 5%. இருக்கக்கூடிய 100 மாணவர்கள்ல எவ்வளவு பேர் கல்லூரியில் இருக்கக்கூடிய நூலகத்தை பயன்படுத்துறீங்கன்னா வெறும் 2%. எவ்வளவு பேர் இன்னைக்கு தொடர்ந்து வாசிப்பில் இருக்கீங்கன்னா ஒரு 20 அல்லது 30%. நான் என்னோட 6ஆம் வகுப்புல இருந்து நூலகத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அரசு பொது நூலகத்தை அன்னைக்கு இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் பார்க்கக்கூடிய எந்த விஷயம் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, ரேடியோ மட்டும்தான் இருந்தது. என்னுடைய 6ஆம் வகுப்புல இருந்து நான் ஒரு நூலகத்தில் உறுப்பினராக இருந்து கதை புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கு காலை வரைக்கும் நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த தருணத்தில் கூட ஒரு ஆடியோ புக்கை, ஒரு கதை புத்தகத்தை ஆடியோ வடிவில் என்னோட காரில் நான் கேட்டுட்டு தான் வரேன். அப்போ நான் எங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தேன்னா, நீங்க எல்லாரும் இருக்கக்கூடிய பின்புலத்தை விட என்னுடைய பின்புலம் இன்னும் கொஞ்சம் பலவீனப்பட்ட பின்புலமாக, இன்னும் சொல்லணும்னா இன்னும் ஹம்பிளான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வந்திருப்பேன். ஏன்னா நான் வளர்ந்த கிராமத்தில் என்னுடைய வாழ்நாளை பெரும்பாலும் தீர்மானித்த என்னுடைய கிராமத்திற்கு இன்றைக்கு வரைக்கும் பேருந்து போக்குவரத்து கிடையாது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து, பேருந்து வசதி இல்லாத கிராமத்தில் இருந்து, அங்க இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில படிச்சு, அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் போய் ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சு, ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில படிச்சு இந்த இடத்துக்கு வந்தது அந்த கல்வி மட்டும் இங்க கொண்டு வரல. கல்வியோடு சேர்ந்து அத்தனை ஆண்டு காலமும் நான் மெல்ல 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 என்னை கொண்டு போய் தேடி ஒப்படைத்த இலக்கியம்ங்கிற இடம் தான் என்னை ஒவ்வொரு படியா நகர்த்தி இங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த இடத்தை கொண்டு வந்து நிறுத்தினது மட்டும் இல்லை, ஒரு மனிதனாக பல இடங்களில் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்போம்ல, அப்படி யாரும் கேட்காத மாதிரி ஒரு மனிதனாக பல இடங்களில் அடையாளப்படுத்துவதற்கு இலக்கியம் பேருதவியாக இருந்தது. அந்த இலக்கியம்ங்கிறது பெருசாலாம் ஒன்றும் இல்லை. உங்க கையில எது கிடைத்தாலும் நீங்கள் அதை வாசித்தால், வாசிப்பதை நேசிக்க முடிந்தால், வாசிப்பதை வாழ்வோடு பிணைக்க முற்பட்டால், உங்கள் வாழ்வோடு அது பிணைந்தால் அது இலக்கியமாக மாறிவிடும். அது ஒரு வரியில் இருக்கலாம், ஒரு பெரும் செய்யுளாக இருக்கலாம், ஒரு பெரிய நாவலாக புதினமாக இருக்கலாம், ஒரு சிறுகதையாக இருக்கலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம், ஒரு ஆய்வு நூலாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஏதாவது ஒரு நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இலக்கியத்தை தவிர்த்து வேறு வகை கிடையாது. இப்ப எங்களை மாதிரியான ஒரு தலைமுறைக்கு இலக்கியம் உதவி செய்ததை விட இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இலக்கியம் செய்யக்கூடிய உதவி, இலக்கியம் செய்யக்கூடிய தேவை ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க எந்த தகவல்களும் கிடைக்காத ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கேட்ஜெட்ஸ், டிஜிட்டல் மீடியா எதுவும் இல்லாத காலகட்டத்தில், எதுவுமே வந்து சேராத காலகட்டத்தில், மூளை முழுக்க முழுக்க எம்டியா எதுவுமே போடாம அது பாட்டுக்கு இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இலக்கியத்தை தூக்கி இதுக்குள்ள போட்டோம், எளிதாக படிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஏராளமா கிடைச்சிட்டே இருக்கு, ஏராளமா கிடைச்சிட்டே இருக்கு. 360 டிகிரியில எங்க திரும்பினாலும் ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுலாம் திரும்பவே வேண்டியதில்லை சார். லேசா குனிஞ்சு இந்த செல்போனை எடுத்து இப்படி விரல்ல தேய்க்க ஆரம்பிச்சேன்னா குவியுது, வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்மளால முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், முடியல. உட்காந்தோம், இப்படி திரும்பி பார்க்குறோம், யார்கிட்டையும் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் தோணலை, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எடு ஃபோனை, பேட்டர்ன் லாக்கை ஓப்பன் பண்ணு, தள்ளு 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 தள்ளு. வடிவேலு பஸ்ஸை தள்ளுனதை விட அதிகமாக ஃபோனை தள்ளுறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 10 பருவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்க ஒன்றும் வேண்டாம், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் உங்க போன்ல 2 கட்ட விரலாலையும் லேசா அப்படி தேய்ச்சிட்டே இருக்கீங்கல்ல, ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்ல, போனை எடுத்து ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும்ல, இது அப்படியே ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா திருப்பூர் சிட்டிக்கு கரண்ட் கொடுத்துடலாம். இந்த ஆற்றலை வேறு ஒரு வடிவில் மாத்தணும்னா திருப்பூர் நகரம் முழுமைக்கும் நீங்க கரண்ட் கொடுத்துற அளவுக்கு
ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபோன் எடுத்து ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒன்றை தள்ளி விட்டுட்டே இருக்கும். அந்த தள்ளி விடக்கூடிய ரீல்ஸில் வெறும் 30 செகண்டுக்கு அவன் 3 தடவை கெஞ்சிறான், கடைசி வரைக்கும் பாரு ப்ளீஸ், கடைசி வரைக்கும் பாரு ப்ளீஸ், வாட்ச் டில் த எண்ட். முடியாது, அவ்வளோதான். 7 செகண்டில் தள்ளி விடுவேன், 8 செகண்டில் தள்ளி விடுவேன், 10 செகண்டில் தள்ளி விடுவேன், 15 செகண்டில் தள்ளி விடுவேன். தள்ளி விட்டு நீங்கள் தள்ளி விடும் பொழுதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு உணர்வுகள் மனசுக்குள்ள வந்து லோட் ஆகிட்டே இருக்கு. சும்மா உட்காந்துருக்கேன் தான் ஃபோனை எடுக்கிறேன். ஃபோன் எடுத்தால் என்ன பண்ணி ஆகணும்? இன்ஸ்டாகில் தான் போய் ஆகணும். இன்ஸ்டாகில் போனால் கொப்பளிச்சிட்டு ரீல்ஸ் முன்னாடி நிற்கிது. ஒன்றை தள்ளி விடுறேன், அடுத்தது தள்ளி விடுறேன். எப்போ அதுக்குள்ளேருந்து நான் வெளியில் வருவேன்னு என் கட்டுப்பாட்டில் இல்லை. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அப்படி திரும்பி பார்த்தோன்னா உலகமே சூன்யமானது போல, வெறுமையானது போல இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது எனக்கு தெரியாது. அந்த கில்ட் ஃபீல் வர்றப்ப, அந்த குற்ற உணர்வு வர்றப்ப வேற என்ன பண்றது? சரி, திருப்பியும் தள்ள ஆரம்பிப்போம். ஓடிட்டே இருக்கு. இது நான் நிறைய இடங்கள்ல ஆய்வுக்கு உட்படுத்துனது, நிறைய மாணவர்கள்ட்ட திரும்ப பேசுனது தான். என்ன சார் ரீல்ஸ் பார்க்கறது தப்பா? இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்ல இருக்கக்கூடியதை பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? நிறைய விஷயங்கள் அதில் தானே தெரிஞ்சுக்கிறோம். எஸ், இல்லைன்னா மறுக்கல. நான் ஒரு சின்ன டெஸ்ட் மட்டும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்க. உங்களுடைய அப்பா அம்மா 40களில் 50களில் இருப்பாங்க. அவங்ககிட்ட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும் ஒரு தடவை பண்ணி பாருங்க. அவங்கள கூப்பிட்டு நிற்க வச்சு 1 மணி நேரத்தை நான் 12ஆக பிரிச்சுக்கிறேன், 5 நிமிடங்களாக நான் பிரிச்சுக்கிறேன். அந்த 5 நிமிடங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எமோஷன், ஒரு உணர்ச்சியை நான் கொடுக்குறேன். முதல் 5 நிமிடங்களுக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி நிறைய ஃபன், காமெடி, ஜோக்கு, அது இதெல்லாம் சொல்றோம், சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவங்கள அச்சுறுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அதை கேட்டு நடுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அடுத்த 5 நிமிஷத்துக்கு கொடுக்குறோம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு பயங்கரமா அவங்கள மோட்டிவேட் பண்றோம், பயங்கரமா ஊக்குவிக்கிறோம், பயங்கரமா உற்சாகப்படுத்துறோம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவங்கள அவமானப்படுத்துறோம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவங்கள ஆச்சரியப்பட வைக்கிறோம். அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவங்கள கோவப்படுத்துறோம். இப்படியாக 1 மணி நேரத்தில் ஒரு 12 உணர்வுகளை மட்டும் கொடுங்க. ஒரு 40களில் 50களில் இருக்கக்கூடிய உங்க பெற்றோர் எப்படி உணர்வாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மண்டை காஞ்சிருமா? ஒன்று சிரிக்க வை, இல்லையா ஒழுங்கா அழுக வை. சிரிக்க வச்சு, அழுக வச்சு, மோட்டிவேட் பண்ணி, துக்கப்பட வச்சு, கோவப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, ரொம்ப டவுன் ஆக்கி, அவமானப்படுத்தி, மாத்தி பண்ணனா முடியல, தலை மண்டை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, உணர்வுகளை ஒவ்வொரு மனதும் உள்வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை உணர்ந்து தனக்கு வேணுமா வேண்டாமான்னு பண்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் வேணும். 40களில் 50களில் இருக்கக்கூடியவர்களுக்கு 5 நிமிடங்களுக்கு 300 வினாடிகளுக்கு உணர்வுகளை சுவிட்ச் ஓவர் பண்ணோம்னாவே மண்டை வெடிச்சிற மாதிரி இருக்குங்கிறப்போ 30 நொடிகளுக்கு ஒரு முறை, 15 நொடிகளுக்கு ஒரு முறை, 7 நொடிக்கு ஒரு முறை, 8 நொடிக்கு ஒரு முறை, ஒவ்வொரு ரீல்ஸ்ல உணர்வுகளை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறப்போ 1 மணி நேரத்தில் இன்றைக்கு உங்களை மாதிரி டீனேஜில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ரீல்ஸ்களுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 100லிருந்து 150. 100லிருந்து 150 ரீல்ஸ், 100லிருந்து 150 கலவையான உணர்வுகளை உங்க பிரெயினுக்குள்ள திரும்ப பாஸ் பண்றப்போ அது உங்களை அறியாம சூடேறி என்ன பண்றதுனே தெரியாம. இந்த இடத்துல அந்த மூளையை கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக நான் ஏற்கனவே சொன்னேன், எதை பார்த்தாலும் எது செய்தாலும் அது ஒரு ட்ரிகரா மாறி உங்க சப்கான்சியஸ்ல இருக்கிறத ஒன்று தோண்டி எடுத்துட்டு வருங்கிறேன். ஸோ 100 ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா 100 விதமான உணர்வுகள் மாறி வர்றப்போ 100 விதமான ட்ரிகர்ஸ் அந்த இடத்துல வருது. 1 மணி நேரத்துக்குள்ள 100 விதமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அந்த எண்ணங்கள் எல்லாமே ஒரு சிந்தனைகளை கொண்டு போகும். என்ன பண்றதுனே தெரியாது, நம்மளை சுற்றி எது நடக்குதுன்னே தெரியாது. பசிக்காது, படிப்பு ஏறாது, எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாது, எதுக்கு இந்த படிப்பு படிக்கிறோன்னு தெரியாது, எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கணும் கூட தெரியாது. இப்போவே கை பரப்பரன்னு இருந்துட்டு இருக்கோம். இவர் பாட்டுக்கு ஆத்து நாத்திட்டு இருக்காரு, எப்போ முடிப்பாருன்னு தெரியலையே. இந்த பிரேக்கில் தானே எடுத்து ஃபோனை பார்க்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் அங்கே வேற டிக்னு தூண்டிக்கிட்டே இருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன்ல வைக்கலைன்னா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிடும். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணியே வச்சிருக்கேன், கூப்பிட்டுட்டே இருக்கு. கிட்னி எடுக்கிறக்கு வடிவேல அந்த சின்ன பையன் கூப்பிட்ட மாதிரி, டே தடியா வாடா, டே கெடாமிசா வாடா, டே நீ ஆம்பளையா இருந்தா வாடான்னு நோட்டிஃபிகேஷன் திரும்ப ட்ரிகர் பண்ணி கூட்டிகிட்டே இருக்கு. விழுந்துருவோம், அதுக்குள்ள திரும்ப அங்கே விழுந்துருவோம். அப்ப இதுல இருந்து
இந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சரியான பாதையில் நகர்த்தி வைப்பதற்காக வாசிப்பு என்பதுதான் தீர்வாக இருக்கும். எதை வாசிக்கணும்? எதை வேணாலும் வாசிங்க. அப்ப எதை வேணாலும் வாசிங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எதை வாசிக்கிறதே தெரியல. எதை வேணாலும் வாசிச்சா எனக்கு போகுமா? ஒவ்வொன்றா எடுத்து புரட்டி பாருங்க. இதை முடிச்சுட்டு வெளியில போறப்ப அந்த இடத்துல நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து ஒரு புக் ஸ்டால் போட்டிருப்பாங்க. காசு இருந்தால் புத்தகம் வாங்குங்க, வாங்கலனாலும் தப்பு இல்லை. ஆனால் போய் அங்கே என்ன புத்தகம் இருக்குன்னு பாரு. புத்தகத்தை எடு, புத்தகத்தினுடைய பின்பக்கத்தை திருப்பு. பின்பக்க அட்டையில் ஓரளவுக்கு அந்த புத்தகத்தை பற்றின ஒரு குறிப்பு இருக்கும், அது படி. படித்ததுக்கு பிறகு இந்த புத்தகம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு தொடர்புடையதாக இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா காசு இருந்தால் வாங்கு, இல்லைன்னா அடுத்த முறையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த புத்தகத்தை வாங்கணும்னு கேள். அந்த புத்தகம் பெரும்பான்மையாக ஒன்று உங்களுடைய கல்லூரியில் நூலகத்தில் இருக்கும், இல்லையா பொது நூலகத்துறையோட அரசு நூலகத்தில் நிச்சயமா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய புத்தகங்கள்ல 60-70% புத்தகங்கள் அங்க இருக்கும். அப்படியே தேடி ஒரு புத்தகம் வாங்கியே ஆகணும், ஆனா வாங்குறது காசு இல்லைன்னா தாராளமா உதவிகள். இன்னைக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பதற்காக நிறைய பேர் இருக்காங்க. அந்த உதவி கேளுங்க. அப்படி புத்தகத்துக்குள்ள போய் வாசிக்கிறப்ப என்ன கிடைக்குது? நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் எனக்கும் அலுப்பும் சலிப்பும் வரும். இரண்டா வாழ்க்கையின் ஆகி போயிடும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு மாதிரி சூன்யமான மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு என்ன, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சலிப்பு வரும் பொழுது, ஏதாவது ஒரு அலுப்பு வரும் பொழுது, நம்மளாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது, என்னைக்கோ ஒரு காலகட்டத்தில் படித்த விக்ரமாதித்தினுடைய ஒரு கவிதை மனசுக்குள்ள வந்து பிராண்ட ஆரம்பிக்கும். அந்த கவிதை வெகு எளிதான ஒரு கவிதை, ரொம்ப எளிதான ஒரு கவிதை. நம்ம நிறைய இடங்கள் அதை பார்த்துருப்போம். அவர் ஒரு சர்க்கஸில் பார்த்த காட்சியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கவிதை இப்படிதான் துவங்கும். கரடி சைக்கிள் விடும்போது நம்மால் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த முடியாதா? ஒரு சர்க்கஸ்ல நீங்க போனீங்கன்னா விலங்குகள் விதவிதமான வித்தைகள்லாம் காட்ட ஆரம்பிக்கும். நம்மளாம் எதிர்பார்க்காத முடியாத என்னென்னவோ விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். அவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஒரு கரடி நமக்கு அவ்வளவா பரிச்சயம் இல்லாத கரடி, தன்னுடைய பரம்பரையிலேயே பரிச்சயம் இல்லாத ஒரு சைக்கிளை இது ஓட்டுவதற்கு பயிற்சி எடுத்து ஒரு சைக்கிள் ஓட்டும் பொழுது, ஒரு கரடி சைக்கிள் விடும் பொழுது நம்மால் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த முடியாதா? இந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இல்லை, மீனிங் இல்லை, அடையாளம் இல்லை, நான் எதுக்கு வாழ்றேனே தெரியல, இப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் பொழுது இந்த கவிதை பொலேர்னு ஒரு வந்து அப்பப்போ கரடி மாதிரி பின்னாடி பிடிச்சி பிராண்டி இழுக்கும். நான் எல்லாம் சைக்கிள் ஓட்டுறப்போ உனக்கும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்காதா? பல நேரங்களில் இது எல்லாமே எனக்கானதா இல்லை, என்னோட கைமீறி போயிடுச்சு, இது என்னுடைய வாழ்க்கைக்கானதா இல்லை அப்படின்னு தேங்கி நிற்கும் பொழுதெல்லாம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்துக்கும் அந்த மனநிலை வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ வருதோ இல்லையா, என்ன 20களில் 30களில் 40களில் போக போக குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பொது வாழ்க்கை, இதுக்கெல்லாம் போக போக நிறைய மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். எனக்கு இது மட்டும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்கும். அந்த எல்லா இடங்களிலும் ஒரு அற்புதமான ஒரு கவிதையை பொருத்திக்க முடியும். வண்ணதாசனுடைய எதுவும் தாமதமாகி விடவில்லை, அந்த கவிதையை கொண்டு வந்து பொருத்திக்க முடியும். எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். எதுவும் தாமதமாகி விடவில்லை, இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். எல்லாம் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்குள், 30 ஆண்டுகளுக்குள், 40 ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்டது. 2000 வருஷமா ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கார். எழுதி வச்சதுல தெரிஞ்சோ தெரியாமலா நமக்கு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் மனப்பாட பகுதியில் வச்சதுனாலேயே, அந்த மனப்பாட பகுதிக்கு 2 மார்க் கொடுத்த காரணத்தினாலேயே, அதை மனப்பாடம் பண்ணி பிழையில்லாம நீ எழுதணும்னு பெரம்புல முட்டியா போட்ட காரணத்தினாலேயே நமக்கு பல இடங்கள்ல அது ஒரு ஒவ்வாமையா ஆயிருந்திருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு பேர் இலக்கியம் இல்லைன்னு சொல்லுவேன். நான் திரும்ப எங்க சொல்றாலும், எத்தனை வாசித்தாலும் கடைசியா வந்து முத்தெடுக்கக்கூடிய இடம் திருக்குறள் தான். எத்தனை இடங்கள்ல தேவையில்லாத ஒன்ன பேசிட்டு தேவையில்லாத சுமந்துட்டு தெரிஞ்சிருப்போம்ல, அப்புறமா நாக்கு கடிச்சிருப்போம்ல, வாய் மேலேயே விழுந்திருக்கும்ல, செருப்படி விழுந்திருக்கும்ல, பேசுவியான்னு விழுந்திருக்கும்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால யாகாவராயினும் நாகாக்க நிறுத்தினார், அவ்வளவுதான். யாகாவராயினும் காவாக்கல் செருப்படி விழுகும், அவ்வளவுதான். விழுந்த உதாரணங்கள் 1000 இருக்கு. நீங்க இன்னைக்கு சமகாலத்தில் நிறைய பார்க்க முடியும். அந்த ஒரு சொல்ல மட்டும் சொல்லாம இருந்திருந்தா அந்த உறவு உடைஞ்சிருக்காது,
அந்த பெரும் சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்திருக்காது. அப்படிங்கிறதுக்கு வரலாறில் நிறைய இடங்கள் உண்டு. 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதியும் இன்றைக்கும் புத்தம் புதுசா இன்னைக்கு இந்த கணத்துல இந்த அவையில பயன்படுத்தக்கூடியதா இருக்கக்கூடிய ஒன்று யா காவராயினும் நான் காக்க. நாங்கள் இன்னைக்கு ட்ரைனிங்ல போய் ஆட்டிடியூட் டிட்டர்மைன்ஸ் ஆல்டிடியூட், உங்களுடைய மனோபாவம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயரத்தை தீர்மானிக்குதுன்னு சொல்லி வெஸ்டர்ன்ல இருந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்களை கொண்டு வந்து வச்சு நிறுவிட்டு இருப்போம். அதை பொழிச்சுன்னு அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போயிட்டாரு, உள்ளத்தனையது உயர்வு. உன் மனசுக்குள்ள நீ என்ன உயரம் தீர்மானிக்கிறியோ அந்த உயரம் தான் உன்னுடைய உயர்வு. அதை தான் இன்னைக்கு நவீனப்படுத்தி வேற மொழிகள் இருந்து கொண்டு வந்து நம்ம எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படி தேடி தேடி கவிதைகளில் செய்யுள்களில் கொஞ்சம் ரசிச்சு பார்த்தா போதும். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே ஓவாமை எனக்கும் பள்ளியில திருக்குறள் மேல இருந்தது, கல்லூரி காலத்துல இருந்தது. பிடிக்காத ஒரு நபராக திருவள்ளுவர் இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு அரசு பேருந்துகள் செய்த ஒரே ஒரு புண்ணியம், எல்லா பஸ்லயும் ஒரு காலகட்டத்தில் திருக்குறள் எழுதி வச்சிருப்பான். அன்னைக்கு செல்போன் கையில் இல்லை. ஒன்று வெளியில வேடிக்கை பார்க்கணும், இல்லை பஸ்ஸுக்குள்ள வேடிக்கை பார்க்கணும். பஸ்ஸுக்குள்ள வேடிக்கை பார்த்தா என்ன தெரியும்? நேராக டிரைவருக்கு மேலே எழுதியிருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் தெரியும். அந்த திருக்குறளை மெல்ல மெல்ல இது என்னவா இருக்கும், என்ன எழுதியிருப்பார், என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படியே போட்டு யோசித்து கொஞ்சமா பொருள் புரியும். அதற்கு பிறகு அதை மறந்து போயிடும். எங்கேயாவது ஏதாவது வாசிக்கும் பொழுது அந்த திருக்குறள் வந்ததுன்னா இது எங்கேயோ படிச்சோம்ல, இந்த குறளை திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள ஒழிச்சிட்டே இருந்ததில்ல, அப்போ பொருள் புரியும் பொழுது வாழ்க்கைக்கு மிக நெருக்கமானதாக வந்து பட்டது. அப்ப செயல்களிலும் கவிதைகளிலும் என்னுடைய சிந்தனையை சமன்படுத்தக்கூடிய, சிந்தனையை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது. அதை தாண்டி நான் சென்றடையக்கூடிய இடம் சிறுகதைகள். நான் சிறுகதைகள் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை, தினசரி ஒரு கதை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை சில ஆண்டுகளாக கடைப்பிடிச்சிட்டு வரேன். எல்லா கதையும் மனசுல தங்குமான்னு தெரியாது. சில கதைகள் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கும், சில கதைகள் படிச்ச உடனே கிழித்து விடவுங்கிற மாதிரி படிச்ச உடனே மறந்து வரக்கூடிய கதைகளாக இருக்கும். சில படிச்சோடனே ஏன்டா படிச்சுக்கிற உணர்வை தரும். ஆனால் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள என்ன உள்ளாக்கிட்டேன், வருஷத்துக்கு 365 கதைகள் படிச்சே ஆகணும். என்ன பண்றனோ ஏது பண்றனோ தெரியாது. வருடத்திற்கு 365 கதைகள் படிக்கணும். மாசம் 30 கதை படிச்சிடணும். தினசரி ஒரு கதை படிச்சிடணும். அந்த கதைகளில் இருந்து வாழ்க்கைக்கான விஷயங்களை தேடி 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 நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இப்பதான் பிப்ரவரி 14ஆம் தேதி கடந்து போய் ஒரு வாரம் கூட ஆகல. பிப்ரவரி 14 ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும். சிலருக்கு அது ப்ரப்போசல் டேவா இருந்திருக்கும், சிலருக்கு அன்னைக்கு துரோகமான நாளா இருந்திருக்கும், சிலருக்கு அன்னைக்கு தான் பிரேக்கப் நடந்திருக்கும், சிலருக்கு தடுமாற்றங்களை தரக்கூடிய ஒரு நாளா இருந்திருக்கும். அப்ப பிப்ரவரி 14 காதலர் தினமா இருக்கு, காதலை அடையாளப்படுத்துது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காதல் என்பது எதுவாக உணரப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே காதலுக்கு ஒரே ஒரு விதி தான், காதலுக்கு ஒரே ஒரு சமன்பாடு தான், காதலுக்கு ஒரே ஒரு இலக்கணம் மட்டும்தான். இந்த காலத்துக்கு ஒரு காதல், அந்த காலத்துக்கு ஒரு காதல்லாம் கிடையவே கிடையாது. காதலுடைய சமன்பாடு என்பது நீ என்னோடு இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் உன்னோடு இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அதுதான் அதிகபட்ச சமன்பாடு. அது ஒரு நேசிப்பு என்பது சக மனிதனாக இருக்கலாம், எதிர்பாலில் இருக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீ என்னோடு இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் உன்னோடு இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். ஒருவேளை நீ என்னோடு இல்லாவிட்டால் நான் நன்றாக இல்லாமலும் இருக்கலாம், நீ என்னோடு இல்லாவிட்டால் நான் நன்றாக இல்லாமலும் இருக்கலாம், நான் உன்னோடு இல்லாவிட்டாலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் காதலின் அடிப்படை விதி. நீ என் கூட இல்லைன்னா ஆசிட் ஊத்துவேன், நீ என் கூட இல்லைன்னா வாய் மேலையை வெட்டுவேன், நீ என் கூட இல்லைன்னா டாக்ஸிக்கா மாறுவேன், லவர் படத்துல மணிகண்டன் கேரக்டர் மாதிரி மாறுவேன், கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல அந்த பையனோட கேரக்டர் மாதிரி மாறுவேன். நீ மட்டும் என் கூட இல்லைன்னா நீ யாருக்குமே இருக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது காதல் கிடையவே கிடையாது. அதை ஏமாத்திட்டே இருக்கும், திரும்ப திரும்ப சொல்லி ஏமாத்திட்டே இருக்கும். இது எங்க போய் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஒரு அற்புதமான சிறுகதை எழுதியிருப்பார், வெயிலோடு போய் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருப்பார். 2008ஆம் ஆண்டு அது ஒரு திரைப்படமாக வந்தது, பூ என்கிற ஒரு திரைப்படமாக வந்தது. நீங்க அப்பதான் பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழின் ஆகச்சிறந்த ஒரு சினிமா. ஆகச்சிறந்த சினிமான்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இலக்கியத்திலிருந்து சினிமாவாக மாறியதில் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு. அது ஒரு சிறுகதையாக இருந்து, ஏன்னா நிறைய கதைகள் திரைப்படமாக மாறி இருக்கு, அந்த எழுத்துக்கும் பட ஆக்கத்துக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கு. இந்த ஒரு கதை அவ்வளவு தத்ரூபமாக மாறி இருக்கு. அதை பேசணும்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும்.
அந்த சிறுகதையில மாரிங்கிற ஒரு பாத்திரம் வரும், மாரியம்மாள்ங்கிற ஒரு பாத்திரம். பட்டாசு தொழிற்சாலையில் அந்த கரிமருந்துக்கு இடையில எப்பயும் கசகசத்த வேர்வையோடு வேலை செய்யக்கூடிய ஒரு ஒல்லியான கருத்த ஒரு பெண். அவளுக்கு அவளுடைய தாய்மாமனுடைய பையன் கூட ஒரு நேசிப்பு இருக்கும், அது அந்த பையனுக்கு தெரியவே தெரியாது. தங்கராசங்கிற அந்த கேரக்டர் கூட அவ்வளோ பெரிய பிரியமா இருக்கும், அவ்வளோ 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 உருகி உருகி காதலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த காதல் கைகூடாது, ஏன்னா அந்த பையனோட அப்பா நகரத்துக்கு புலம்பெயர்ந்து போய் அந்த பையன் படித்து அப்படியே வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. ஆனால் இவ அதுலேருந்து மாறவே இல்லை மாறவே இல்லை மாறவே இல்லை. அவன் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையாக இருந்திருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. இவ அவ்வளோ நேசிப்பில் இருப்பா, ஊரெல்லாம் சொல்லும் அவன் தான் உன் புருஷன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலிருந்து மாமே மாமே மாமேன்னு கட்டமைக்கப்பட்ட உறவு அது அவனுக்கு தெரியாமலே அவன் வேற ஒரு கல்யாணத்துக்குள்ள போயிடுறான். அவனுக்கு கல்யாணம் உறுதியான உடனே இவளுடைய அம்மாவும் அண்ணனும் கொதித்தெழுகிறார்கள். அந்த குடும்பத்தின் மேல எவ்வளோ வெறுப்பை கொட்ட முடியுமோ, எவ்வளோ வன்மத்தை கொட்ட முடியுமோ, எவ்வளோ கோபத்தை கொட்ட முடியுமோ அதை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அழகான வரிய எழுத்தாளர் சா. தமிழ்ச்செல்வன் எழுதுவாரு, தங்கராசு அவளுக்கு இல்லை என்று ஆன பிறகும் கூட அவளால் அண்ணனையும் ஆத்தாளையும் போல துப்புரவாக வெறுத்து விட முடியவில்லை, துப்புரவாக வெறுத்து விட முடியவில்லை. இந்த வெறுப்புங்கிற உணர்வுக்கு அப்படியே ஒரு கடல் தண்ணியை கொண்டு வந்து, வெறுப்புங்கிற நெருப்பு மேல ஒரு கடலை கொண்டு வந்து கவிழ்த்தது போல அந்த வரி இருக்கும். அவ்வளவு நேசித்தவனை அம்மாவும் அண்ணனும் வந்து திட்டும் பொழுது, வையும் பொழுது, அருவருக்கும் பொழுது, வன்மமாக வக்ரமாக வசைபாடும் பொழுது அவளால் துப்புரவாக வெறுத்து விட முடியவில்லை. அதுதான் காதலுடைய மிகப்பெரிய ஒரு சமன்பாடு. அந்த கதையை ஒருத்தன் ஆழ்ந்து வாசிச்சிட்டானா, அந்த கதையை ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ ஒரு இளைஞனோ ஒரு இளம் பெண்ணோ வாசித்து விட்டால், தான் நேசிக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ ஏதோ ஒரு சூழலில் அவர்களோடு இல்லாமல் போகும் பொழுது ஒருபோதும் வெறுப்பை செலுத்த முடியாது. அதை தான் அந்த கதை கொண்டு வந்து ஒரு நெருப்பு மேல கடலை கொட்டுறத மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். அப்ப என்னுடைய சிந்தனைகளை நிர்வகிக்க இலக்கியம் மிகப்பெரிய ஊற்றாக, மிகப்பெரிய காரணியாக இருக்கும் என்பதை கூறி வாசியுங்கள், வாழ்க்கையை நேசியுங்கள். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றிகளும்.